அதாவது அந்த யாருக்கு பிரிவாக சொன்னாலும் அவள் வந்து நம்ம ஆள்கிட்ட சொன்னது. ஓகே, ஃபஸ்ட் ஹேண்டு. சரி சரி. வந்து ஒரு இது வந்து ஐயங்கார் மாமா சொன்னது. பிரிவா வந்து ஐயங்கார் மாமா சொன்னால் எல்லாமே ஃபஸ்ட் ஹேண்டு தான். ஆமாம். சிவஸ்தானத்தில் பிரிவா குளத்தில் குளிக்கிறதுக்கு இறங்குறான். சரி சரி, ஓகே. இறங்கும்போது ஒரு இந்த யூத் எல்லாமே ரொம்ப அழகாக கொஸ்டின் கேட்பான். அந்த மாதிரி அவன் கிட்டன்னு பெரியவாள்கிட்ட ஓடி வந்திருக்கான். ஓடி வந்து எனக்கு வந்து ஒரு சந்தேகம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு. பெரியவா நின்று என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லை, பக்தி மனசில் இருந்தால் போகிறாதா, வந்து எதுக்காக நாமம் போட்டுக்கணும், எதுக்காக விபூதி எடுத்துக்கணும், எதுக்காக அந்த பச்சைக்கச்சம் கட்டிக்கணும், எதுக்காக கொசாப்புடா கட்டிக்கணும், அவன் வருஷம் கேட்டிருக்கான். இதெல்லாம் ஏன்னு பெரியவா ஒன்றும் சொல்லலை. போய் இறங்கி வஸ்திரங்கள்லாம் அவுத்து வச்சுட்டு தண்டத்தை வச்சு விட்டு பெரியவா ஸ்நானம் பண்ணிட்டான். ஸ்நானம் பண்ணிட்டு கரையேறலாம். கரையேறினவுடனே ஒரு அம்மாவும் ஒரு 3 வயசு பொன் குழந்தையும் நின்றுட்டுருக்கான். அந்த பொன் குழந்தைய பெரியவா கூப்பிடுறான். கூப்பிட்டு நான் யாரும்மா அப்படிங்கிறா. இது யோசிக்கிறது. அதான பெரியவா இப்போ வந்து பெரியவா ட்ரெஸ்ஸில் இல்லையே. சரி சரி. இப்போ ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தா நிற்கிறா. வெறும் கண்ணில் லங்கோட தான் நின்றுட்டுருக்கான். என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்க. அதனால குழந்தைக்கு வந்து இந்த ஃபேஸ் ஃபெமிலியராக இருக்கு, ஆனால் யாருன்னு தெரியல. முழிக்கிறது. அம்மா வந்து சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறா, பெரியவா தடுத்து விட்றா. நீ பேசாமல் இதை குழந்தை சொல்லட்டும் அப்படிங்கிறா. மொழின்னு முழிக்கிறது. ஒன்றும் சொல்லலை. உடனே கிடுகிடுன்னு வஸ்திரங்கள்லாம் கட்டிக்கிண்டு பட்டை விபூதியெல்லாம் போட்டுக்கிண்டு அப்படி தண்டத்தை கையில் எடுத்தோடனே, அம்மா இது உமாச்சி தாத்தா இல்லை. ஏன்பா எனக்கே வேஷம் வேண்டியிருக்குப்பா. வேஷம் எதுக்குன்னு கேட்டியே நீ பக்தன்கிறது நீ சொல்லி காமிச்சுக்கிறதுக்கு உனக்கு வேஷம் வேணும். அப்போ தான் உங்காட்டில் வந்து உன்னை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு சொன்னாலாம். இது வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்தும். கரெக்ட். இந்த செஞ்சுரி அந்த செஞ்சுரின்னுலாம் இல்லை, உலகம் இருக்கிற வரைக்கும் பொருந்தும். அதே மாதிரி எங்கள் ரிலேஷன் மகாலிங்கம் ஒன்று இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணுறார், பெரியவாளை வந்து அவர் அப்போ தான் அந்த இம்மீடியட்டாக பார்க்குற ஃபெசிலிட்டிஸோட கேமரா வந்திருக்கு. சரி சரி. இந்த சைடில் ஸ்க்ரீன் வரும். ஆமாம், இந்த கேமரா வந்திருக்கு. அவர் வந்து ரயில்வேஸில் ஜென்ரல் மேனேஜராக இருந்தார். ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஓகே. அவளும் அவள் அப்பா பரம்பரையெல்லாம் பெரியவா பக்தா. ஸோ இவள் வந்து பெரியவா வந்து சந்தியாலாம் அனுஷ்டானம் பண்ணின்னு இருக்கா. இந்த கேமரா கொண்டு போன அந்த இதில் ஜோரில் பெரியவாள்கிட்ட சொல்லாமல் பெரியவாளை ஃபோட்டோ எடுத்துட்டேன். சரி. பெரியவாளை ஃபோட்டோ எடுத்தோன்னா அந்த அவுட்லைன் வந்திருக்கு. ஒருத்தர் உட்காந்துருக்கார், ஆனால் அது யாருன்னு தெரியல. உருவம் மட்டும் தெரியுது, யாருன்னு தெரியல. ஸோ அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு, ஐயோ நம்ம பெரியவாளை கேட்காம ஃபோட்டோ எடுத்துட்டோமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னுட்டு. சரின்னு பெரியவா நிச்சயெல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பெரியவாள்கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடும் அப்படின்னு கேட்டிருக்கார். பெரியவா சார்க்கா அதனால என்னடா மகாலிங்கம், நீ ஒன்று சொல்லட்டுமா, நீ என்ன ஃபோட்டோ எடுப்ப. அப்புறம் அப்போ வந்து இல்லை எனக்கு உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கணும், இந்த மாதிரி நான் புது கேமரா மார்க்கெட்டில் வந்திருக்கு, நான் கொண்டு வந்திருக்கேன், உங்களை தான் ஃபஸ்ட்டு அதில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே பெரியவா சொன்னாலாம், என்னை ஃபோட்டோ எடுப்பேன், அதுக்கப்புறம் அது ஒரு 4 காப்பி பிரிண்ட் போடுவேன், அது ஒரு 4 பேருக்கு கொடுப்பேன், அதுக்கப்புறம் அவளுக்கு வேறு ஏதாவது சாமி போட்டோவோ வேறு மகான்கள் போட்டோவோ கொடுப்பா. அப்புறம் இது வேண்டான்னு தோணும், இது வந்து சாமி ரூம்லேருந்து ஹாலுக்கு போகும், ஹால்லேருந்து வாசலுக்கு போகும், வாசல்லேருந்து குப்பை தொட்டிக்கு போயிடும், குப்பை தொட்டிலேருந்து மாடை எடுத்து வெளியில் போட்டுடும், அப்புறம் போகிறவா வரவா அது மேலே நடந்து போவா. ஏண்டா இதெல்லாம் எனக்கு வேணுமாடா, வேண்டாமேடா ஃபோட்டோ அப்படின்னு சொன்னாலாம். இல்லை எனக்கு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு இவர் சொன்னாராம். உடனே பெரியவா சொன்னாலாம், சரி எடுத்துக்கோ, ஆனால் பிரிண்ட் எல்லாம் போட்டு யாருக்கும் கொடுக்காத, உனக்கு மாத்திரம் பிரிண்ட் போட்டுக்கோ, வெளியிலெல்லாம் அனாவசியமாக கொடுக்காத அப்படின்னு சொன்னாலாம். வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லா இடத்துலையும் சாமி ஃபோட்டோவை போட்டுருவோம், விபூதி கவரில் போட்டு விடுறோம், போகிறவா வரவாளுக்கெல்லாம் பிக் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். கரெக்ட். ஸோ நம்ம வந்து இதை கேட்குறவா கொஞ்சம் யோசிக்கணும். ஆமாம், அது சொல்கிற மாதிரி நம்ம அதை எங்கே இப்போ விபூதி கவர்லாம் வருது, சுவாமி ஃபோட்டோலாம் போட்டு அந்த கவரை என்ன பண்ணணும்னு தெரியல, தவிக்கணும் நம்ம. ஆமாம், அதுக்கு பதில் வெறும் பிளெயின் ஒயிட்டாக இருந்துட்டுன்னா நம்ம பட்டில் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். ஆமாம்,
ஆமா. இதை கொஞ்சம் எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம்.